எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம நட்டின கிழங்கு வகைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மழை வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம தோட்டத்துக்குள்ளே இந்த பழத்தோட்டத்தில் நிறைய இடம் சும்மா தான் இருக்குது இப்போதைக்கு அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இடத்த கொத்தி விட்டாச்சுங்க. இதில் நம்ம மல்லி விதைகள் போடலாம் மழை வரும்போது அப்படிங்கிறதுக்காக கொத்தி விட்டுட்டேன். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நல்லா மழை வர்ற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி அப்படின்ட்டு இதில் மல்லி விதைகள் போடலான்ட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நார்மல் நாட்டு மல்லி தாங்க. இது நம்ம இப்போ விதைக்காக தான் போட்டுட்ருக்கோம். கொஞ்சமாக தான் இருந்தது. அதே போல் காடும் கம்மி அப்படிங்கிறதுனால வீசுறக்கே ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டு விட்டாச்சுங்க. நீங்கள் இலைக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மல்லி தாங்க ரொம்ப சூப்பராக வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மண்ணை கீச்சி விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா மழை வர்ற மாதிரி கற்கள் கட்டி லைட்டாக இடி இடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ பார்த்து குச்சி எதுவுமே கிடைக்கலங்க. அவசரத்தில் தேடி தேடி பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்காததால் பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் ஓஸ் இருந்தது. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண்ணை ஃபுல்லாக கீச்சி விட்டுட்டு இருந்தேங்க. அது என்னடானா அந்த எஜ்ஜு ஷார்ப்பாக இருக்கிறதால அந்தளவுக்கு நல்லா கீச்சருக்கு வரவே இல்லைங்க. கஷ்டப்பட்டு கீச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது உடஞ்சி போச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்தது கீச்சருக்கு. இது முதலே தெரிஞ்சிருந்தால் பிஞ்சு போனதே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேங்க. குச்சி எதுவுமே கிடைக்கல. நல்லா கருக்கள் கட்டிருச்சுங்க. இனி அது தேர்றதுக்கு லேட்டாக இருந்தது. இந்த மாதிரி கீச்சி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கருக்களுக்கு மழையே இல்லைங்க. ஆனால் குப்பைக்கீரை அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இன்றைக்கி இதை பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா மழை வர்றதுக்கான ஒரு அறிகுறி தான். பூரா கருக்கள் கட்டிடுச்சு. அவசரமாக கொஞ்சம் வீடியோ எடுத்து டக்குன்னு பறிச்சுட்டு போயிட்டேங்க. இன்றைக்கி இன்றைக்கே சமைச்சிடணும் அப்படிங்கிறதுனால நான் குப்பைக்கீரை மணத்தக்காளி கீரை ரெண்டுமே எடுத்துட்டேங்க. நம்ம ஊரில் மாரியம்மன் கோவில் நோம்பி சாட்டியிருக்காங்க. நோம்பி சாட்டும் போது கொட்டமுத்து ஆட்டக்கூடாது, கட்டு சோறு கட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கீரையும் சமைக்கக்கூடாது, மிளகு பொடியே அரைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதால இன்றைக்கே சமைச்சிட்டு ஈவினிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அவசரமாக கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பறிச்சுட்டு போய் சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னா நைட்டு தான் நோம்பி சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வெயிலும் போக போகுது, வைகாசி வரப்போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாற்றுகள் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கத்திரி, மிளகாய், தக்காளி இந்த மாதிரியான நாற்றுக்கள் எல்லாம் இந்த ட்ரேயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. தேங்காய் மஞ்சி தாங்க நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ட்ரேயில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம விதைகளை தூவிட்டு மேலே கொஞ்சம் மஞ்சியை போட்டு தண்ணி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு 20 நாளைக்கு மேலே நாற்றுக்கள் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. சில விதைகள் ரொம்ப பழசு இருக்குதுங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் புதிய விதைகளும் இருக்குது. ஒரு சில விதைகளெல்லாம் புதிய விதைகள் வாங்கணும் அப்படின்னா கூட சரியாக கொடுக்கல அப்படின்னா முளைக்க மாட்டேதுங்க. இப்போதைக்கு நம்ம கொத்தவரங்காய் போட்டது முளைக்கவே இல்லை. அதனால் இந்த ட்ரேலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதை போட்டுக்க போகிறேன். நாற்றுகள் எல்லாம் நான் எப்போயுமே மண்ணில் தாங்க விட்டு எடுத்து வைப்பேன். இந்த டைம் நம்ம காட்டில் தடி பாயில அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டுமே நம்ம தனியாக ஒரு இடத்த விட்டு நாற்றுகள் விடணும். அந்த இடத்துல தண்ணி விடணும். அதுக்கப்புறமா களைகளும் முளைக்கும். செடிக்கும் பார்த்திங்கன்னா நோய் தாக்குதலுமே வரும். அதனால் இந்த மாதிரி ட்ரேயில் நாற்றுகள் ரெடி பண்ணிக்கலான்னு போட்டுட்ருக்கேங்க. கத்திரியில் ஒரு 4-5 ரகங்கள், அதுக்கப்புறம் மிளகாயில் ஒரு 2 ரகங்கள், தக்காளி அந்த மாதிரி போட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த டம்ளரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சியை ஃபில் பண்ணிவிட்டுங்க. அதில் நம்ம புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய் இந்த மாதிரியான கொடி காய்கறிகள் எல்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த விதைகளெல்லாம் நம்ம நாற்று விட்டு நட்டணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம டைரெக்டாக மண்ணிலேயே நடவு பண்ணுறது தான். இருந்தாலும் இப்போதைக்கு இதுக்குமே நம்ம தனியாக ஒரு இடம் கொடுத்து தண்ணி விட்டு முளைக்க வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா நம்ம காட்டில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நட்டினோன்னா கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம இந்த டம்ளரில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தாங்க இந்த விதைகளை போட்டுட்டு மேலே கொஞ்சம் மஞ்சி போட்டு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு 20 நாளில் எல்லாமே முளைச்சி வந்துடுங்க. சில விதைகள் இதுலேயும் பழசு இருக்குதுங்க. நம்ம தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த செவ்வாழைத்தார் பார்த்திங்கன்னா 2 இருந்ததுங்க. ஒரு தார் முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு தாரில் கொஞ்சமாக எடுத்திருக்காங்க. இந்த பழைய தாரில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பழங்கள் நமக்கு கொஞ்சம் ரொம்ப பழுத்த மாதிரி இருந்ததுங்க. அதை எடுத்துட்டோம். அது கூட நம்ம தோட்டத்தில் பப்பாளியுமே இருந்ததால் அதுலேயும் சாப்பிட்றதுக்கு 2 பறிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் உரத்துக்கும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனோங்க. பழங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுனால சரி கொஞ்சமாக பழக்கரைசல் ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 5-6 வாழைப்பழம், கொஞ்சமாக பப்பாளி எடுத்துட்டோம். இதுக்கு நம்ம பழங்கள் எடுக்கிறதுல சரி பாதி நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணுங்க. இப்போ 1/2 கிலோ பழம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ சர்க்கரை அந்த மாதிரி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா 2 பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கிட்டுங்க பிசைஞ்சு விட்டு
நம்ம சர்க்கரை கொஞ்சம், அதுக்கப்புறம் பழம் கொஞ்சம், மறுபடியும் சர்க்கரை கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 21 நாளில் நாற்றுகள் ரெடி ஆகும்போது இதுவுமே ரெடியாக இருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் தேவையானப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான சர்க்கரைங்க, சூப்பராக இருந்தது. இதை ரெடி பண்ணி முடித்ததுமே நான் அந்த கட் பண்ண பப்பாளி மீதி தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்மையான டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். பப்பாளியுமே வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக வந்து கிடச்சிது அப்படின்னா அப்பப்போ வந்து வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த 21 நாளைக்குள்ளே இடையில அப்பப்போ ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா எடுத்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இனி பாருங்கள், மூடியெல்லாம் பூசி வச்சாச்சு. இனி இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்து இந்த டப்பாவை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிட வேண்டியது தாங்க. கீரைகளும் நம்மளும் அறுவடை பண்ணிகிட்டே இருந்தோங்க. சரி, இனி வேண்டாம், க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஒரு சில அந்த மணத்தக்காளி கீரையை மட்டும் விட்டுட்டு அது மற்றதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நோம்பி சாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பந்தலுமே போட வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இனி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுங்க. நம்ம நடவு பண்ணியிருந்த மஞ்சளெல்லாம் பாருங்களேன், மழைக்கு அப்புறமா மேலேயே தெரியுது. இப்போதைக்கு முளைச்சி வந்துட்டுருக்குங்க. இதெல்லாமே எடுத்து இனி வந்து நம்ம நடவு பண்ணணுங்க. நம்ம நட்டியிருந்த கிழங்குகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஏர் போட்டுட்டோம். கொடி நல்லா வளர்ந்துருச்சுங்க. கொடி நல்லா வளர்ந்து இந்த பந்தலில் போயாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பந்தலை போட்டு இதை வந்து மாற்றி விடலான்ட்டு இருக்கேங்க. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து அப்படியே போட்டு விட்டுடலாம். இது வந்து சிறுவள்ளி கிழங்குங்க. கொஞ்சம் மேடாக அமைச்சிட்டு அதில் வந்து அப்படியே கிழங்கு வந்து நடவு பண்ணியிருக்கோம். பக்கத்தில் 2 முள்ளங்கி செடி இருக்குங்க. இது வந்து முலாம்பழம் தாங்க, பூ பூத்துருக்குது. ஆனால் பூச்சிகள் இருக்குது, பிஞ்சாகுமா அப்படின்னு தெரியல, எந்த ஸ்ப்ரேயுமே கொடுக்கல. இது வந்து நம்ம பழத்தோட்டத்துக்குள்ளே வச்ச மற்ற கிழங்குகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது ஏர் போட்டுட்டோல இன்னொரு வெரைட்டிங்க. இதுவுமே நல்லா கொடி ஓடுது. இனி வந்து எடுத்து விடணுங்க. நானுமே ஃபஸ்ட் டைம்ங்க யூடியூப் சேனலெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி கிழங்குகள் இருக்கிறதே நமக்கு தெரியுது. ரொம்பவே வந்து ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அந்த பந்தல் கிட்ட ஒரு 4-5 எண்ணம் போட்டிருக்கோங்க. அதுவுமே ஆட்டுக்கொம்பு, காவலைக்கிழங்கு, ராசவல்லி, பெருவல்லி அப்படின்ட்டு எல்லாமே இப்போ தான் முளைச்சி வந்து ஒரு சிலதெல்லாம் கொடி அப்படியே ஓடிட்டுருக்குங்க. ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஏன்னா இந்த டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒன்று வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே முளைச்சி வந்துட்டுருக்கு. அப்படியே இந்த இடம் பாருங்களேன், நம்ம ஆரம்பத்தில் கொத்தமல்லி வந்து விதைச்சி விட்டோம் இல்லைங்களா, அதை தான் மழையெல்லாம் பேஞ்சதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் ஒன்றுமே முளைக்கலைங்க. கொஞ்சம் சட்டடி மாதிரி அப்படியே சேர்ந்துக்குச்சா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணியாவது கட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோங்க. அப்படியே நம்ம பப்பாளி தோட்டத்தில் பார்த்தோன்னா பப்பாளி பழம்லாம் நிறைய பழுத்திருக்குங்க. ஒரு டைம் எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிறதுனால பாருங்களேன். இந்த மாதிரி நமக்கு எடுக்கிறதுக்கு லேட் ஆகி பழுத்துச்சு அப்படின்னா இந்த பழங்கள் எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்த சீதாப்பழ செடி இப்போ தாங்க பூவெல்லாம் வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சைடு இருந்து பார்க்குறதுனால கொஞ்சம் கிளியராக தெரியாது. பக்கத்தில் போனோம் அப்படின்னா நல்லா தெரியும். பாருங்கள், அங்கே ஒரு பூ தெரியுது. வெயில் கொஞ்சம் ஒரு மாதிரி அடிக்குது இல்லைங்களா, அதனால் இந்த பூக்கள் சரியாக இந்த சைடு இருந்து பார்க்கும்போது தெரியாது. சீதாப்பழ செடியெல்லாம் ஒரு செடி கண்டிப்பாக வைங்க. ரொம்ப ஈஸி, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்குங்க. நமக்கு எந்த அளவு வேணாலும் நம்ம கவர் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். பிஞ்சு பாருங்கள், அங்கே பிடிச்சிருக்கு. ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த பழமும் அப்படி தாங்க, சரியான இனிப்பு, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட கருவேப்பிலை செடியெல்லாம் பாருங்களேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. தென்னை மரத்தில் பாதி போயிடுச்சுங்க இந்த செடி. இதை வந்து இனி கோடமழை வரும்போது தான் கட் பண்ணி விடணும். இதில் நிறைய பறவைகள் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னாலும் இதுதான் வந்து வீடு மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கருவேப்பில் செடியும் அப்படி தாங்க, ஒரு செடி வச்சிங்க அப்படின்னா போதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கருவேப்பிலுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. மணக்க மணக்க சமைக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.